ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம பெரப்டாச்சு. இப்போது அந்த அடிப்பட்ட கையில் ஒரு கவர் போட்டு கட்டிட்டேன். மழை தண்ணி படக்கூடாது. பார்த்தீங்களா, டாக்டர் சொல்லியிருக்காரு தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாதுன்னு. மழை வேறு நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம சேஃப்டி முக்கியம். நம்ம வண்டி ஆக்சிடெண்ட்டில் வண்டிக்கும் நிறைய செலவு வந்திருக்கு. அதெல்லாம் இனி எப்போ செய்ய போகிறோன்னு தெரில. பார்த்தீங்களா, ஃபுல்லாக உடஞ்சிட்டு. இந்த பக்கத்தில் ஒன்று டயர் பெண்ட் ஆகிட்டு, அதுவும் பெரிய செலவு இருக்குது. வேறு எங்கள்கிட்ட வண்டி ஒன்றும் இல்லைக்க வேலைக்கு வந்துட்டு போகிறதுக்காக. அதனால் மெதுவாக ஓட்டிக்கிட்டு 1 மணி நேரம் சொல்கிற இடத்துல 2 மணி நேரம் ஆனாலும் நடக்கும்னு. இது முகம் ஃபுல்லாக உடஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பகலில் கிளியராக இருட்டில் தெரியுதான்னு தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக உடஞ்சிட்டு. செய்ய கடவுள் முருகருக்கு நன்றி சொல்லணும். தலையோடு போகிறது தலைப்பாட போகிற மாதிரி ஆகிட்டு. அவருக்கு கையில் பாதிச்சு தான். வேறு எங்கேனா அடிபட்டிருந்தா கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். வேலை பார்க்குற கை பார்த்திங்களா, அந்த கை வேலையே செய்ய மாட்டேக்கு. டாக்டர் இன்றைக்கி எங்களை ட்ரெஸ்ஸிங் கூப்பிட்ருந்தாரு. நாங்கள் போகல. ஒரு தடவை போயிட்டு வந்தாலுமே 1000 1200 ஆகுது. கையில் பணமும் இல்லாதனால நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஆண்ட முடிஞ்ச கடைக்கு வந்தனால ஏதோ ஒரு அளவுக்கு கடவுள் நமக்கு இன்றைக்கி இழந்தபடி நமக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. வண்டியில் இன்ஜனில் பெருசாக எதுவும் அடிப்படல. இந்த முகம் உடஞ்சிட்டு, இந்த பக்கம் இந்த 2 ரோடு இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று பெண்டாச்சு. ஆண்ட மேலே பாரத்தை போட்டுட்டு, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு, எந்த இடத்துல பயம் வருதோ அந்த இடத்துல முருகான்னு கூப்பிட்டா அவர் வேலோடு நின்றுடுவார். அவர் நம்பிக்கையோடு பிறப்பட்டும். கடவுள் தான் போனேன். எதுவும் இப்போ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. சொன்னால் நான் அழுதுருவோனோ, அதனால் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு என்னன்னு தெரியல. முருகர் பேர் எடுத்தாலே எனக்கு அழுக வந்துடுது. அவரை பார்த்தாலே எனக்கு கண்ணீர் வந்துடுது. உங்களுக்கும் அப்படி ஆகுதா இல்லை எனக்கு மட்டும் அப்படி ஆகணும்னு தெரியல. இந்த பக்கத்தில் வண்டி பெண்டானால வேகமாக ஓட்டலாம் முடியாது. அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலலாம் கொஞ்சம் எல்லாம் ஆயிருக்கு. இப்போ இது சர்வீஸ்க்கு ரிப்பேருக்கு போட்டால் ஒரு தொகை ஆயிரும். சரி, என்ன செய்ய. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு பிறப்பாச்சு. அவர் நினைப்பார், ஏன்னா ஒத்த கை வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கானல அவமையில காத்தியும். நீங்கள் நினைக்கலாம், இந்த 2 கையும் பிரேக் பிடிக்கணும், ஒரு கையில் எப்படி என்ன செய்ய, வேறு வழியே இல்லை எங்கள்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக இருக்குது. இவர் உட்கார வச்சு கவனிக்க முடியாமல் வேலைக்கு கூப்பிட்டு வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சிங்கம் மாதிரி இருந்தவர் எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்னு. இப்போ பாருங்க, இதை பிடிக்கணும் அதை பிடிக்கணும். வண்டி வேகமாக ஓட்ட முடியாது. ஓட்டினா ஒன்று நாங்கள் கீழே விழுந்துருவோம். அதனால் இப்படி உருட்டி வீட்டுக்கு போய் எத்தனை மணிக்கு சேரன்னு தெரில. இப்போ மணி 9 ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, லவ் யூ, குட் நைட்.